ஒரே கலாச்சாரம் ஒரே மொழியை திணிக்க முயற்சிக்கிறது RSS. UGC வரைவு விதிமுறைக்கு எதிராக டெல்லியில் திமுக நடத்திய மாநாட்டில் பங்கேற்ற ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. Aim of the RSS is the eradication of all other histories, all other cultures, all other traditions in this country. One idea, which is their idea, one history, one tradition, one language on this country. கைகளில் விலங்கிடப்பட்டே அழைத்து வரப்பட்டதாக அமெரிக்காவிலிருந்து இந்தியா திரும்பியவர்கள் பேட்டி. அமிர்தரஸ் திரும்பிய பிறகே விலங்குகள் அகற்றப்பட்டதாகவும் தகவல். இந்தியர்களை கண்ணிய குறைவாக அமெரிக்கா அனுப்பி வைத்ததாக கூறி எதிர்க்கட்சிகள் அமளி. நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் முடக்கம். प्रश्नकाल चलाना चाहते हैं, नहीं चलाना चाहते, प्रश्नकाल नहीं चलाना चाहते, सदन की कार्रवाई आज 12 बजे तक के लिए स्थगित की जाती है. மசோதாவை கிடப்பில் போட்டுவிட்டு ஆளுநர் மௌனமாக இருக்கலாமா என்று உச்சநீதிமன்றம் கேள்வி. திருப்பி அனுப்பினால் அதற்கான காரணத்தையும் கூற வேண்டும் என்றும் கருத்து. மத்திய அரசின் ஏஜென்டாக ஆளுநர் செயல்படக்கூடாது என்று தமிழ்நாடு அரசு வாதம். பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தரை நியமிக்க முடியாத நிலை உள்ளதாகவும் குற்றச்சாட்டு. ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலை ரத்து செய்ய உயர்நீதிமன்றம் மறுப்பு. வேட்புமனு விவரங்களை சில வேட்பாளர்கள் மறைத்ததாக கூறப்படக்கூடிய புகாரை தேர்தல் ஆணையம் பரிசீலிக்க உத்தரவு. மதுரையில் போக்குவரத்திற்கு இடையூறாக பைக்கில் பயணித்த அஜித் ரசிகர்கள் மீது தடியடி. குரோம்பேட்டையில் படம் பார்ப்பதற்காக சாலையில் இருசக்கர வாகனங்களை நிறுத்தியதால் அபராதம். வேலூர் மாவட்டம் அகரம் அருகே டயர் வெடித்து கவிழ்ந்த லாரி. சாலையில் கொட்டிய மீன்களை அள்ளிச் சென்ற மக்கள். திருப்பரங்குன்றத்தில் தைப்பூச தெப்பத் திருவிழா தேரோட்டம். ஏராளமான பக்தர்கள் வடம் பிடித்து இழுத்து தரிசனம். ஊத்துக்கோட்டை அருகே செங்கப்பள்ளியில் பேருந்து கவிழ்ந்து விபத்து. கல்லூரி மாணவர் உட்பட 2 பேர் உயிரிழந்த நிலையில் 10க்கும் மேற்பட்டோர் காயம். 64,000 ரூபாயை நோக்கி முன்னேறி வரும் தங்கத்தின் விலை ஒரே நாளில் 200 ரூபாய் அதிகரித்து 63,540 உயர்வு. 2 நாட்கள் பயணமாக இன்று நெல்லை செல்கிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். கங்கை கொண்டாலில் 3000 பேருக்கு வேலைவாய்ப்பு அளிக்கக்கூடிய டாடா சோலார் தொழிற்சாலையை தொடங்கி வைக்கிறார். போச்சம்பள்ளி அருகே ஆசிரியர்களால் பள்ளி மாணவி வன்கொடுமை செய்யப்பட்ட விவகாரம். பாலியல் குற்றங்களை தடுக்க தவறியதாக கூறி அரசை கண்டித்து நாளை மறுநாள் கிருஷ்ணகிரியில் ஆர்ப்பாட்டம் என்று எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு. சென்னையில் சொத்து வரி செலுத்தாத 2 லட்சம் பேருக்கு QR கோட் உடன் நோட்டீஸ் அனுப்ப முடிவு. ஸ்கேன் செய்து உடனே ஆன்லைனில் செலுத்தக்கூடிய வகையில் நடவடிக்கை. வங்கதேசத்தின் தந்தையாக கருதப்படக்கூடிய ஷேக் முஜ்புர் ரஹ்மானின் வீடு இடிப்பு. தீ வைத்து தாக்குதல் நடத்திய போராட்டக்காரர்கள் இயந்திரங்களை கொண்டு இடித்து தள்ளினர். தமிழ்நாட்டில் பெரும் எதிர்பார்ப்பிற்கிடையே நடிகர் அஜித்தின் விடாமுயற்சி திரைப்படம் ரசிகர்களின் கொண்டாட்டத்துடன் வெளியானது. மகள் திருமேனி இயக்கத்தில் அஜித்குமார், த்ரிஷா, அர்ஜுன் உள்ளிட்டோர் நடித்த விடாமுயற்சி திரைப்படத்தின் சிறப்பு காட்சி காலை 9 மணிக்கு திரையிடப்பட்டது. 2 ஆண்டுகளுக்கு பிறகு அஜித் படம் வெளியானதால் அதிகாலை முதலே ரசிகர்கள் திரையரங்கு முன்பு குவிந்தனர். குறிப்பாக சென்னையில் உள்ள பிரபலமான திரையரங்குகளில் கூடிய ரசிகர்கள் கட்டவுட்டிற்கு பாலாபிஷேகம் செய்தும் ஆட்டம் பாட்டத்துடனும் விடாமுயற்சியை வரவேற்றனர். ரொம்ப ஜாஸ்தி எதிர்பார்ப்போட தான் வந்திருக்கோம். நான் இதுதான் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ வருது இவங்களுக்காக. ரொம்ப ஜாஸ்தி வெயிட்க்கு அப்புறம் நாங்க பார்க்க போறோம். ஸோ ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டோட வந்திருக்கோம் 2 பேரும். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. படம் ரொம்ப நல்லா இருக்கும், த்ரில்லிங்கா இருக்கும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆவலோட இருக்கு. காலையிலே வந்துட்டோம், டிக்கெட்டும் கிடைக்கல.
ரொம்ப ட்ரை பண்ணி தான் டிக்கெட் வாங்கணும். நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம். பழைய படம் மங்காத்தா என்ன இருந்தாலும் அந்த அளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்றோம். அதை விட அதிகமாகவே இருக்கும், பில்லா அந்த மாதிரி ரேஞ்சில் இருக்கும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்றோம். அதுவும் படமே பார்க்க ஒரு ஹாலிவுட் ரேஞ்சில் இருக்க ட்ரெயிலர்லாம் பார்க்கும்போது கண்டிப்பாக படம் பயங்கரமாக தான் இருக்கும். தலை கலக்கிருப்பாரு. இந்த வருஷம் 2025 வந்து இட் பிலாங்ஸ் டு அஜித் சார். அவ்வளோதான். அது வந்து என்ன சொல்றது, அதுக்கு வார்த்தையே இல்லை. அந்த சந்தோஷத்துக்கு எதுவுமே இல்லை சீரியஸாக. ஆக்சுவலி நாங்களாம் துபாயில் இருந்தோம்னா அங்கேயே போய் எல்லாம் படுத்துருப்போம், அங்கே கார் ரேசிங் இதில் போய் உட்காந்துருப்போம். பட் பரவாயில்ல, அந்த பாக்கியம் கிடைக்கல. பட் ஸ்டில் அவருக்கு வந்து என்ன சொல்றது, அவர் பட்ட கஷ்டம் எல்லாத்துக்கும் அதுக்கான பலன் தான் அது. 2 வருஷம் கழிச்சு தலை படத்தில் நடித்த த்ரிஷா மற்றும் இசையமைப்பாளர் அனிருத் ஆகியோர் குரோம்பேட்டையில் உள்ள திரையரங்கில் கோவையிலும் பல்வேறு திரையரங்கில் பார்க்க இருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாக ரசிகர்கள் தெரிவித்தனர். சட்டவிரோத குடியேறிகளை அழைத்துச் செல்லும் விமானம் ஒருவருக்கு செலவு எவ்வளவு, வரைகலை மூலமாக விளக்குகிறார் சிறப்பு செய்தியாளர் காயத்ரி. அமெரிக்காவில் சட்டவிரோதமாக குடியேறியவர்களை வெளியேற்றக்கூடிய நடவடிக்கை அப்படிங்கிறது தீவிரமா தொடங்கப்பட்டிருக்கு. அந்த வகையில இந்தியர்களும் அங்கிருந்து வெளியேற்றப்பட்டு வருகிறாங்க. பிப்ரவரி 5ஆம் தேதி பஞ்சாப் மாநிலம் அமிர்தசரஸ்ல 105 பயணிகளை யுஎஸ்னுடைய அந்த ஏர்கிராஃப்ட் இறக்கி விட்டுருக்காங்க. ஸோ இதுக்காக கூடிய செலவு அப்படிங்கிறது மிகப்பெரிய பேசு பொருளாக மாறி இருக்கிறது. கிட்டத்தட்ட இந்தியர்களோட ரிட்டர்னுக்காக அமெரிக்கா தன்னோட ராணுவ விமானத்தை பயன்படுத்துது. அந்த விமானம் தான் C-17 அப்படிங்கிற விமானமாக குறிப்பிடப்படுகிறது. இந்த விமானம் முழுக்க முழுக்க போர்க்காலங்களில் ராணுவத்திற்கான பயன்பாட்டில் ஈடுபடக்கூடிய ஒரு விமானமாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாம இது 1 மணி நேரம் பறக்கிறதுக்கான செலவு அப்படின்னு பார்த்தோம்னா இந்திய மதிப்புல 43,19,000 ரூபாய் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதுலயும் குறிப்பா பார்த்தோம்னா ஒரு நபரை இதுல அனுப்பி வைக்கிறதுக்காக கூடிய செலவு அப்படிங்கிறது 4,07,000 ரூபாயாக இருக்கிறது. அவ்வளவு காஸ்ட்லியான ஒரு ஏர்கிராப்டா இது பார்க்கப்படுகிறது. இதே அளவு இருக்கக்கூடிய அந்த வழக்கமான பயணிகளோட விமானத்துல பயணிக்கணும் அப்படின்னா அந்த டிக்கெட்டின் விலை அதிகபட்சமாக 74,000 அப்படின்னு சொல்லப்படுகிறது. அது மட்டும் இல்லாம இது சாதாரண பயணிகளினுடைய இந்த டிக்கெட் கட்டணத்தை ஒப்பிடும் பொழுது 5 மடங்கு அதிகம் அப்படிங்கிற ஒரு கருத்தையும் சொல்றாங்க. சரி, இது ஏன் C-17 அப்படின்னு செலக்ட் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னா அதிபர் ட்ரம்ப்